friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல அக்ரி ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது சர்வசிரி ப்ராடக்ட். சர்வசிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்ச நாளா. ஸோ அதனுடைய விளைச்சல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வேர்க்கடலை போட்டிருக்கோம். இப்போ வேர்க்கடலைக்கு பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது என்ன பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு நான் வீடியோ காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் செடி காமிக்கிறேங்க. ஸோ வேர்க்கடலை செடி எப்படின்னு பார்த்துக்கோங்க. இது அதே மாதிரி தான் நெல் பயிருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நெல் பயிர் காமிக்கிறேன். நெல் பயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாள் அதை வச்சு அதே மாதிரி இப்போ விளைச்சல் வந்திருக்கு, அதையும் காமிக்க போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை முறையில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து வேர்க்கடலை பார்த்துட்ருக்கேன். வேர்க்கடலை விளைச்சல் வந்தப்பறம் அந்த வீடியோவும் நான் போடுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து 25 நாள் ஆகுது இந்த செடி, கிட்டத்தட்ட 25-30 நாள் ஆகுது வேர்க்கடலை நம்ம இது பண்ணி. அதே மாதிரி விளைச்சல் வந்ததுக்கப்புறம் அதனுடைய ஹீல்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இனிலேருந்து நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். குறைஞ்ச ஒரு 2.5 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹீல்டு எப்படி இதோட வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து நம்ம நெல் பயிர் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ இது வச்சு ஒரு வேர்க்கடலையும் நெல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 days டிஃப்ரென்ஸ்லாம் போட்டோம். ஸோ நெல் பயிர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதனுடைய வளர்ச்சி ஒன்றும் களை இது பண்ணல. இப்போதான் இது வரைக்கும் எந்த வீடியோவும் போட கிடையாது. ஒரே ஒரு டைம் வந்து இயற்கை அந்த பூச்சி தாக்காமல் இருக்கிறத பூச்சி வெரைட்டி மட்டும் அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்கள் இயற்கை மருந்து எப்படி வாங்குறது, எங்கே வாங்கணும், அதுக்கு கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வேணால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது கைட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சின்ன நெல் வந்து சின்ன பயிராக பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி இதில் விளைச்சல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எங்கள் நெல் ஹீல்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த அதாவது இயற்கை முறையில் விவசாயம் நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர் நல்ல ஹீல்டு எங்களுக்கு. ஸோ பக்கத்து காட்டில் தான் வந்து பார்த்துட்டு போனாங்க. பார்த்துட்டு போயிட்டு அவனும் இப்போ இந்த இயர்லேருந்து பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. அவன் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இயர் கொஞ்சம் ஹீல்டு இதாக இருந்தது. ஆனால் நமக்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம அப்போ வந்து இயற்கை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரு 2 years பிஃபோர் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் கெமிக்கல் உரம் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இது வந்து நெல் பயிருங்க. ஸோ இது வந்து சின்ன பயிர், அதாவது வச்சு ஒரு 1 month ஆகிற பயிருங்க. இது பாருங்கள் ஹீல்டு வந்துருக்கு பாருங்கள், எப்படி ஹீல்டு இருக்குன்னு பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. நல்லா ஹைட்டு வளர்ந்துருக்கு. ஹீல்டு இப்போ பதிரு அந்தளவுக்கு கிடையாது, பதிருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் அந்தளவுக்கு கிடையாதுங்க. ஸோ காற்றடிக்கும், என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஹெட்ஃபோன் இருந்தால் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் நெல் கதிர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது நெல் கதிர். எல்லோரும் பக்கத்து காட்டில் தான் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. வந்து நம்ம காட்டை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நெல் ஹீல்டு வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்மளுது பதில் இல்லை, பூச்சி கிடையாது. ஸோ மற்றவங்களும் வந்து ரொம்ப பூச்சியால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்ம வந்து அந்தளவுக்கு கஷ்டப்பட கிடையாதுங்க. ஸோ நம்ம இயற்கை முறைக்கு மாறும்போது நோய் நமக்கு ரொம்ப குறையும். இப்போ நிறைய பார்த்தா விவசாயிகள் நிறைய பேர் சுகர் வந்திருக்கு. இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்து நிறைய பேர் சுகருங்க. இத்தனைக்கும் காட்டில் இறங்கி வேலை செய்கிறவங்க இவ்வளோ நாளும் டவுனில் வந்து அவங்களுக்கு வந்து நோய் வந்து சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இப்போ இங்கே வில்லேஜ்லேயே பார்த்தோன்னா பிபி, சுகர், கேன்சர் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இயற்கை முறையில் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நோய் கண்டிப்பாக வராது. நம்ம ஜென்ரேஷன் முடிஞ்சு போச்சுங்க. ஸோ அடுத்த ஃபர்தர் வர ஜென்ரேஷனுக்காக நம்ம சொல்லி கொடுத்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறத முயற்சி பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தோட்டத்தில் பிளாஸ்டிக் கவர் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து தீ வச்சு கொளுத்திடுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தீயோட வைக்க வேண்டாம். ஏன்னா அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து நீங்கள் மண்ணிலே போட்டிங்கன்னா மண்ணுடைய தரம் குறையும். நாங்கள் ஏன் அந்த கதிர் இப்போ பயிர் சாஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா எலி பிரச்சனை இருந்துச்சுங்க. ஸோ எலிக்கு தான் நிறைய பேர் மருந்து வச்சாங்க, கெமிக்கல் மருந்து, அது கொரோனா மருந்துன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வாங்கி போட்டாங்க. நாங்கள் அதெல்லாம் போடலை. கரண்ட்டு லைன் கொடுத்து இது பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபர்தராக நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட் பற்றியும் அந்த பொருளை நான் காமிக்கிறவாங்க உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். இதோட வீடியோ கண்டினியூ ஃபுல்லாக பாருங்கள். சர்வசிரி ப்ராடக்ட் நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் நானும் கொஞ்சம் சில வீட்டிலே ஒரு மருந்து ரெடி பண்ணி நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படி வாங்குறது, எங்கே வாங்குறதுன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு பயிருக்கும் என்ன மருந்து கொடுக்குறது, எந்த டைம் எப்படி தரணும் அப்படி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் நல்ல விளைச்சல் எடுக்கலாம். ஸோ பொருட்களை பற்றி டவுட் இருக்குது, எந்த பயிருக்கு என்ன மருந்து தரணும், எப்போ தரணும்,
அதே மாதிரி நாங்கள் சொல்கிற மாதிரி அந்தந்த டைமுக்கு அந்த மருந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ஹீல்டு பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ நாள் கெமிக்கல் மருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. திடீர்னு மருந்து வந்து ஆர்கானிக் மாறணும் கொஞ்சம் லேட் ஆகும். ஃபஸ்ட் டைமே யூஸ் பண்ணுறோம் சார், ஃபஸ்ட் டைமே இவ்வளோ நல்ல ஹீல்டு வரணும்னா கண்டிப்பாக கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம உடம்புக்கே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் டேப்லெட்டோ கெமிக்கல் மருந்து யூஸ் பண்ணும்போது உடனே சளி காய்ச்சல் க்யூர் ஆகும். அதுவே நீங்கள் ஆயுர்வேதிக் மருந்து யூஸ் பண்ணிங்கன்னா மினிமம் 1 or 2 days எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி தாங்க மண்ணும். ஓகேங்களா? மண்ணை நம்ம அந்த நிலைமையில வச்சுருக்கோம். மண்ணை வந்து மலட்டுத்தன்மைக்கு போயிட்டுருக்கு. நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டாம். குறைஞ்ச அளவுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் குறைஞ்ச அளவுக்காச்சும் உங்கள் வீட்டில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு மட்டுமாச்சும் இயற்கை விவசாயம் பண்ணி நீங்கள் பொருட்கள் சாப்பிடுங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து வியாபார நோக்கத்தோட பிஸ்னஸாக பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் வேணா பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக உங்கள் பசங்க, உங்கள் பேர குழந்தைங்க, உங்களுடைய பசங்க, ஸோ உங்களுக்கு உங்கள் ஹெல்த்துக்காக உங்கள் ஃபேமிலிக்காகவாச்சும் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. விவசாய நிலம் வச்சுருக்க நீங்கள் ஃபஸ்ட்டு விவசாய பொருட்களில் வந்து இயற்கை முறையில் சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளை நம்பி வாழ்கிற மக்களுக்கு நம்ம இயற்கையான பொருளை கொடுக்க முடியும். நம்ம மண்ணை மாற்றுங்க. இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். அந்த பொருள் எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறதுன்னு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். சில பொருட்கள் நம்ம சில மருந்து நம்மளே வீட்டிலே இது பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அதை டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் டவுட்னா கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சர்வீஸ் ரிப்போர்ட்டோடைய ப்ராடக்டோடைய அன்பாக்சிங் அதாவது பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு அன்பாக்சிங் வீடியோ கண்டினியூவாக போடுறேன், பார்த்துக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சர்வீஸில் ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். என்ன ப்ராடக்ட்னா அக்ரி ப்ராடக்ட். அந்த அக்ரி ப்ராடக்ட்டை வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறேன். நான் ஆர்டர் பண்ண பொருளாக வந்துருச்சா பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பொருள் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இதுதான் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அக்ரி பொருட்கள். ஓகே, அக்ரி யூமாஸ் வந்திருக்கு 5 kg. இது 5 kg அக்ரி யூமாஸ். நீம் இது ஓகேங்களா. இது அக்ரி கிரீனு. அக்ரி மேக்ஸ் இது. ஸோ அக்ரி நீம் 2 வந்திருக்கு. இதில் எல்லாமே பை 1 get 1 எல்லாமே. ஓகேங்களா, 2 பொருட்களாக இருக்குது. இது என்னது, அக்ரி பிளாக் மேஜிக்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. சோப் வந்து 3 வந்திருக்கு. குறைஞ்சிருக்குங்க, பில்லவே காணும்.
மாஸ் வந்து 5 kg லட்டு வந்திருக்கு. நான் 1 ஆர்டர் பண்ண 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நீம் பார்த்தீங்கன்னா நான் 1 ஆர்டர் பண்ணேன் 2 வந்திருக்கு. பை 1 get 1ல. அக்ரி க்ரீனும் பார்த்தீங்கன்னா 1 ஆர்டர் பண்ண 2 வந்திருக்கு. சாக் பாட்டு, ஸ்டிக்கு, மேக்ஸ், அக்ரி மேக்ஸு. ஸோ எல்லாமே 2 ஆர்டர், நான் 1 தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், 2 வந்திருக்கு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பொருள் உங்களுக்கு தேவைப்படுது, அக்ரி பொருள் தேவைப்படுது, இல்லை சோப்பே தேவைப்படுதுன்னு பாருங்க. நான் சோப்பும் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ சோப்பும் வந்திருக்கு. ஷாம்பு 2 வந்திருக்கு. ஸோ பேஸ்ட்டும் 2 வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சர்வீஸ் வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸாக பொருள் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ராடக்ட்டில் வேற ஒரு ப்ராடக்ட். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சி, அதாவது புழு பூச்சி இருக்குது, இதை பற்றி டீட்டெயில்ஸ்க்கு அதுக்காக கொடுத்துருக்காங்க. இதோட பெனிஃபிட் பாருங்கள், இங்கே தமிழில் ஷோ பண்ணுற பாருங்கள். பயனை தாக்கும் சாறு உறிஞ்சி பூச்சிகளையும் வெள்ளை ஈ, இலைப்பேன், செம்பேன், தடுப்பூச்சி, ஸோ இந்த மாதிரி தத்து பூச்சி போன்ற வகை எல்லா பூச்சியும் வந்து கண்ட்ரோல் பண்ணும், புழுவெலாம் இது பண்ணும். ஸோ அதான் நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஓகேங்களா. இதை வந்து அடிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை அடிச்சிங்கன்னா குறைஞ்சி 22 நாளைக்கு திரும்ப பூச்சி தாக்குதே இருக்காது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு நல்லா கேட்குது. ஸோ எல்லாமே பயோ தான், எல்லாமே ஆர்கானிக். இதை பாரு, மேலே பாருங்கள், பயோ தான் போட்டிருக்காங்க எல்லாமே. ஓகேங்களா. நாங்கள் சொல்லியிருந்தேன் சர்வீஸ் ப்ராடக்ட்டுங்க பாருங்கள். இது வந்து இது பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக், இது யூமாஸ், இது வந்து க்ரீன் நீம், இது வந்து அக்ரி சர்வஸ்ரீ மேக்ஸுங்க, இது வந்து சர்வஸ்ரீ ஸ்ட்ரிக், இது பேர், இது வந்து ஜாக் பாட். இது ரெண்டு எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீல்டுக்காக. ஸோ பாட்டில் சின்னதாக இருக்கிற ரேட் கம்மியாக நினச்சிடாதீங்க. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எம்ஆர்பி வந்து 600 rupees பக்கம் வரும். ஓகேங்களா. பட் நல்ல ஹீல்டு இருக்குது, நல்ல இது இருக்குது. நம்ம கெமிக்கல் வந்து 4-3 டைம் வாங்கி அடிக்கிறோம். ரேட் பற்றி கிட்டத்தட்ட நமக்கு வந்து 3,000 to 4,000 செலவாகிடுது. பட் அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா நம்ம வந்து ஒரு 10 லிட்டர் டேங்க் இருக்குன்னா 3 drops 3 ml விட்டால் போதுங்க. இது ரேட்டும் சின்ன பாட்டிலாக இருந்தாலுமே அந்தளவுக்கு நல்ல அதனுடைய எஃபர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை சின்ன பாட்டிலாக இருந்தால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம 10-20 டேங்க் மருந்து நம்ம அடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து ஹீல்டுக்காக தான் பாருங்கள். இதுவும் காய்கறிக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே காய்கறிக்காகவும், தென்னந்தோப்புக்கு, வாழை மரத்துக்கு, எல்லாத்துக்குமே தேவையான பணம் இதுக்கு நம்மகிட்ட ஹீல்டு எல்லா பொருளும் கிடைக்கும். இதோ டவுட்னா நமக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த பொருளை எந்த டைமுக்கு யூஸ் பண்ணணுன்றது முக்கியம். ஸோ எதுவுமே டைம் போயிட்டு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து காய்ச்சல் கம்மியாக இருக்கும்போது யூஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகும் உங்களுக்கு தெரியும். அதுவே காய்ச்சல் அதிகமாகிடுச்சுன்னா எவ்வளோ செலவாகும் தெரியும். அதே மாதிரி தாங்க, அந்த டைமுக்கு அந்த ஃபீடு அந்த டைம் கரெக்டாக கொடுத்துடணும். ஓகேங்களா. ஸோ தோட்டத்தில் களை பறிக்கிறது வந்து களை சின்னதாக இருக்கும்போதே பறிச்சோம்னா செலவு கம்மியாகும். அதே களை அதிகம் வளர்ந்தால் எப்படிக்கும், அது மாதிரி தாங்க. ஸோ அது மாதிரி நம்ம எந்த டைமுக்கு அந்த டைம், ஒரு 25 நாளைக்கு என்ன தரணும், ஒரு 30 நாள் பயிருக்கு என்ன தரணும், 1.5 மாதம் பயிர் என்ன தரணும், அது மாதிரி டைம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்னா கால் பண்ணுங்கள் கீழே நம்பருக்கு. இது அன்பாக்சிங் வீடியோ போடுறேன். அதாவது நீங்கள் பொருள் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த பொருள் ரிசீவ் ஆனதுமே நான் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். அந்த அன்பாக்சிங் வீடியோ கண்டினியூவாக இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.